சுரேகா சார் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதான் பிஸ்னஸ் அரட்டை சில நேரத்தில் ரொம்ப லாங்காக போச்சுன்னா பிஸ்னஸ் கொரட்டை ஆயிராம இருக்கணும். ஆமா. அதனால எடுத்தோடனே வந்து மக்களோட கமெண்ட் வந்து ஆமா, ஏன்னா இருக்கான்னு பார்ப்போம். மக்களுக்கு ஆனா, நம்ம எப்பவுமே நமக்கு அந்த மாதிரி எதுவும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டே வந்ததில்லை. பொதுவாக வந்ததே இல்லை. சார் சொல்லிடாதீங்க சார். லேக் ஆச்சுன்னா சொல்லுவாங்களே தவிர மற்றபடி இல்லை. மற்ற நல்லா உண்மையாகவே நிறைய நல்ல கமெண்ட் தான் வந்திருக்கு. இருந்தாலும் பிஸ்னஸ் அரட்டையாகவே கொண்டு போவோம். சொல்லுங்க கமெண்ட். நெகட்டிவ் கமெண்ட் வந்தா நல்லது தான். அப்பதான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லை அது நம்ம தப்பா எதுவும் நம்ம யாரை பற்றி பேசுகிறாங்க தான். நம்ம எந்த கான்ட்ரவர்சியும் பேசுறது இல்லை. நிவாஸ் ஸ்ரீன்னு சொல்லிட்டு நிவாஸ் ஸ்ரீ 3616 நிவாஸ் ஸ்ரீ அழகாக ஒரு இது எழுதியிருக்காரு. மக்களுக்கு ஷார்ட்டாக சொன்னாதான் விரும்புகிறாங்கன்னு உங்கள் வீடியோவோட லென்த்தை கம்மி பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வேல்யூ வேணும்னு நினைக்கிறவங்க என்னைக்காவது கண்டிப்பாக உங்கள் தேடி வருவாங்க. நான் அதில் ஒருத்தன். கால் தடம் யூடியூபில் பொக்கிஷம் என்னை போன்றவங்களுக்கு தேங்க்யூ எம்எச்ந்தன் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸு. நீங்கள் வந்து நார்மலாக வந்து என்ன இருக்குன்னா எல்லோரும் ஒரு லா சொல்லுவாங்க. இந்த ரொம்ப யூடியூப்பில் வந்து ரொம்ப அறிவாளிங்களாம் வந்து 9 மினிட்ஸ் மேலே போடக்கூடாது, 13 மினிட்ஸ். நான் என்ன நினைப்பேன்னா கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா அது தேவையான மக்கள் கண்டிப்பாக பார்ப்பாங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட். எனக்கு தினேஷ்குமார் அப்படிங்கிறவர் ஒரு இது போட்டிருக்காரு. சேல்ஸ் சிஸ்டம்னா எப்படி இருக்கணும் சார் அப்படின்னு போட்டிருக்காரு. சேல்ஸ் சிஸ்டம், அது சேல்ஸ் அண்ட் சிஸ்டம் அதுவே வந்து வித்தியாசமான விஷயம். விற்பனை அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப இழுக்காமல் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னால் வாடிக்கையாளர் அப்படிங்கிற ஆள் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். விற்பனை மார்க்கெட்டிங் வந்து வாடிக்கையாளர்கள் எவ்வளோ பேர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மொத்தமாக கொடுத்துட்றீங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் வாடிக்கையாளர் ஒருத்தருக்கு தான் நீங்கள் விற்கப்பீங்க. 10 பேருக்கு சேர்த்து அட் டைமில் எல்லோரும் வந்து வாங்க துணி வாங்கிக்கிங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னு விற்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தரையாக நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ முதல்ல சேல்ஸ் சிஸ்டமில் தெரிய வேண்டிய விஷயம் அவருடைய புன்னகையும் உங்களுடைய எஸ்ஸும். அதாவது நெவர் சே நோ. எக்ஸாக்ட். இது எப்படி சார் நோ சொல்லாமல் இருக்கிறதுனா, பழைய இதில் வந்து கோட்டைப்பட்டினத்தார் கடைன்னு ஒன்று உண்டு. அந்த பக்கம் புதுக்கோட்டை சைடில் வந்து பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் சைடில் வந்து கோட்டைப்பட்டினத்தார் மளிகை கடைன்னு இருக்குது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, சார் உளுந்தம் பருப்பு இருக்கா அப்படின்னு மளிகை கடையில் வந்து கேட்குறீங்கன்னா என்ன பதில் சொல்லுவோம்? இல்லை, ஆக்சுவலாக ஸ்டாக் இல்லை. என்ன சொல்லுவோம்? இல்லை அப்படின்றாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க? பாசி பருப்பு வாங்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தட் மீன்ஸ் தே ஆர் கன்வேயிங் தட் இல்லைன்றதை சொல்லாமல் நான் இருக்குது ஆனால் பாசிப்பருப்பு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவர்கள் இல்லை என்பதை சொல்கிறாங்க. சரி சார், நான் உளுந்த பருப்பு வாங்கணும், உளுந்த பருப்பு கேளுங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த இடம் சம பாயிண்ட். ஏன்னா உளுந்த பருப்பு தான் வாங்கணும், ஆனால் அவன் காதில் இல்லைங்கிறது விடலை, அவன் கன்வின்ஸாக வாங்குறாங்க. எப்படி கஸ்டமர் எப்படி கன்வின்ஸ் ஆகணும்? எப்போ வரும்னு அடுத்த கேள்வி கேட்பான். எப்போ வரும்னு அடுத்த வழி தான் கேட்பானே தவிர ஏன் இல்லை ஏன் வாங்கி வைக்கலன்னு கேட்க மாட்டான். ஓகே, உங்களுடைய ஸ்டைல்லே வந்து அழகாக சொல்லிட்டீங்க கடைசியில். அடுத்த கொஸ்டின் நீங்கள் பாருங்கள், நான் அடுத்த இது கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து மோரிஸ் பகன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. மை ஒப்பீனியன் சார், கான்ஸ்டன்ட் நியூ வீடியோஸ் வித்தவுட் லாங் பிரேக். நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. ஆஸ் யூஷுவல் பிஸ்னஸ் ஜெயண்ட்ஸ் மீட்ஸ் ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ் விச் இம்பேக்டட். இது மூணுமே நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதாவது கேப் விடாதீங்கன்றாரு. நண்பர்களே, உண்மையாகவே கேப் விட மாட்டோம். நாங்கள் கேப் விடுறதுக்காக விடலை. நாங்கள் ஒரு புது பேட்டர்னுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தோம். எங்களுக்கே சில நம்ம செய்கிற விஷயம் நமக்கே போர் அடிக்கல. அதனால் நானும் கேமை பேசி அப்புறம் அந்த டீம்லேயும் எங்களுடைய மக்களும் வந்து சேர்ந்து அதை அழகாக இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி போகலாம், அந்த மாதிரி புது புது விஷயங்கள் பேசலான்னு சொன்னாங்க. அதனால் அது வந்துடும். அப்புறம் வந்து இது வந்து பிஸ்னஸ் ஜெயண்ட்ஸ் மீட்டு, அது ஆக்சுவலாக ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அவர் பண்ணிகிட்டே இருப்பார், கவலைப்பட வேண்டாம். அடுத்து ஸ்டார்ட் அப் பற்றி, ஆமாம், ஸ்டார்ட் அப்புக்காக ஒரு தனி நிகழ்ச்சியே திட்டமிட்டிருக்காங்க அவதார் லைவ் மூலமாக. அதுவும் ரொம்ப அழகாக போக போகுது. ஸ்டார்ட் அப்புக்கான உண்மையான ஒரு களமாக இது இருக்கும். ஏன்னா நாங்கள் சந்திக்கிற இடம், அவர் சந்திக்கும் போது சரி, நாங்கள் யாராவது ஏர்போர்ட்லேயோ ஏதாவது பப்ளிக் மீட்டிங்லையோ சந்திக்கும் போது, சார் நான் ஒரு ஸ்டார்ட் அப்பு உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துருக்கேன்னு சொல்லி நிறைய தீபாவளிக்கெல்லாம் எங்களுக்கு பரிசுகளை அனுப்புகிறாங்க ஸ்டார்ட் அப்லேருந்து. அதனால அது கண்டிப்பாக தொடருவோம். கார்த்திகன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. லைக் திங்க் ஸ்கூல் டைம் டசன்ட் மேட்டர், வேல்யூ மேட்டர்ஸ், கெட்டிங் டூ மச் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ பெஸ்ட்டு, தகுதி தேவிகா இஸ் மோர் இம்ப்ரெசிவ் தென் சிங்கிள் கண்டென்ட் ஆர் மல்டி கண்டென்ட். அது என்னன்னா தகுதி தேவிகான்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது தகுதி அப்படின்னா தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை. ஆமா, தகுதி. ஓகே ஓகே. தேவிகானா தேவைகள், விருப்பங்கள், காரணங்கள். அது ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல சொன்ன. ஓகே ஓகே. உங்களுடைய பஞ்சு இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சார். நிறைய அது மாதிரி செஞ்சு நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பண்ணுறது தான், வேற என்ன. ஓகே, அடுத்து சொல்லுங்கள். ராதாகிருஷ்ணன் ஸ்ரீதர் அப்படிங்கிறவர், சார் டாக் அபவுட் பப்ளிக் ஹாப்பினஸ் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் ஹாலிடே, பப்ளிக் ஈவெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது பொதுமக்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தொழிலோட அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கன்னு இருக்காரு. கண்டிப்பாக சொல்லுவோம். நம்ம ட்ராவல்ஸ் பற்றி பேசியிருக்கோம், நீங்கள் ஒரு ஈவெண்ட் பற்றி பேசியிருக்கோம். அதாவது பப்ளிக் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறாரு. ஒரு இசை நிகழ்ச்சி அதெல்லாம் வந்து எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி பேச சொல்கிறாரு.
கண்டிப்பாக அவருக்காக பேசுவோம். அதை பற்றி பேசலாம். நான் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய லைவ் கான்சர்ட் அந்த பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நீங்கள் அதே நான் வந்து லைக் டு ஒரு நாளைக்கு வந்து அனிருத்தோடைய லைவ் கான்சர்ட் நாங்கள் பண்ணோம் இல்லைங்களா, ராக் ஸ்டார் அனிருத்தோடைய லைவ் கான்சர்ட் உக்கம் வேர்ல்ட் டூர். அது எப்படி அந்த பிஸ்னஸ் மாடலையும் அது எப்படி அச்சீவ் பண்ணீங்கிறது வேணா ஒரு தடவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேசிட்டு இருக்கோம். எப்படி ப்ராஃபிட் பண்ணோம் அதை பற்றி பேசலாம், நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து ஸ்விக்கி ஐபிஓ போச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஜொமேட்டோக்கு அப்புறம் நமக்கு அது யோசனை வரும். ஆமாம், ஸோ ஜொமேட்டோக்கு அப்புறம் ஸ்விக்கி போச்சு. ஸ்விக்கியில் வந்து என்ன ரிவீல் பண்ணுது, என்ன வந்து நம்ம லேர்ன் பண்ணோம் ஸ்விக்கின்னா, ஒரு டெக் எனேபிள்டு கம்பெனி. அதாவது நீங்கள் ஏற்கனவே பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து டெக்னாலஜி புகுத்துங்கன்னா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் ஆகலான்றது இது தெரிஞ்சிருச்சு. 11,300 crores வந்து ஐபிஓ போயிருக்காங்க. 390 ரூபாயில் லான்ச் பண்ணது, கிட்டத்தட்ட ப்ரீமியம் வந்து ஒரு 8% வந்து, ஸோ 420 ரூபாய்க்கு. இப்போ மார்க்கெட் விழுந்திருக்கிறதுனால மார்க்கெட் மறுபடியும் 26,000 நோக்கி போக ஆரம்பிச்சதுன்னா மேபி ஆமாம், மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது நார்மலாக ஐபிஓ போக மாட்டாங்க. நார்மலாக மார்க்கெட் டவுனாக போகும்போது ஐபிஓ போய் அவங்க வந்து ப்ரீமியம் போயிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கரெக்டாக நடந்திருக்கு. என்ன தெரிஞ்சுக்கணும், ஸ்விக்கியில் என்ன ஒரு வேல்யூ ப்ரொபோஷன் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது வந்து புது விஷயமே கிடையாது. ஸ்விக்கின்றது ரொம்ப பழையான விஷயம். அதாவது நம்ம வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் சாப்பாடு எடுத்துன்னு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. அப்போது சாப்பாடு சாப்பிட்றதுன்றது என்ன இருந்தாலும், மழை இருந்தாலும், ஃப்ளட் இருந்தாலும், எது இருந்தாலும் சாப்பிட போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வீட்டில் 4 பேருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இல்லைங்களா. இப்போ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணாலே வந்து, இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணேன்னா என் பையன் வந்து அவன் என்ன செய்வான்னா அவனுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் பார்லர்லேருந்து ஆர்டர் பண்ண அனுப்புவான். நான் வந்து ரொம்ப ஃப்ரூட் பேஸ்டு ஐஸ்கிரீம் தான் நான் சாப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது 2 பேர் வேறு கடையில் ஆர்டர் பண்ணோம். இதே வந்து ஃபோன் பண்ணி பண்ணோன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, அது ஒரு பெரிய இது. அப்புறம் வந்து லொக்கேஷன் மேப் ஆன் பண்ணோம், எங்கே அட்ரஸுக்கு நம்ம சொல்லணும். என்ன பண்ணிச்சு ஸ்விக்கி, உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக டெலிவரி எங்கே இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். எத்தனை மல்டிபிள் ரெஸ்டாரண்ட் ஆர்டர் பண்ணலாம், மினிமம் டெலிவரி இதுவும் கிடையாது. அப்படின்றது ஒரு சின்ன விஷயத்தை ஏற்கனவே காலகாலமாக பண்ண விஷயத்தை டெக்னாலஜி எனேபிள்ட் ஆகணும்னா இப்போ இவ்வளோ பெரிய கம்பெனி ஆகிருக்கு. நந்தனும் ஹர்ஷாவும் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸு மளிகை கடையாக ஆரம்பித்தவங்க. மளிகை கடையாக ஆரம்பித்து க்ரோசரி ஸ்டோரில் க்ரோசரி டெலிவரியாக கோவா ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை வந்து பேர் மாற்றி ஸ்விக்கின்னு வந்து இன்றைக்கி உணவில் வந்து இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 3,000 கோடி ரூபாய் சாம்ராஜ்யமாக வந்து நிற்கிறாங்க. விஷயம் தான், வாழ்த்துக்களுக்குரிய விஷயம். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி இதே மாதிரி இன்னொரு கம்பெனி பற்றி நான் யோசித்தேன். அர்பன் கிளாப் ஆரம்பித்தது, இன்றைக்கி அர்பன் கம்பெனியாக மாறிச்சு. அவங்க வந்து ஆரம்பிக்கும் போது வந்து 13 ஆரம்பிச்சிடறாங்க. 2013 இப்படி ஒரு ஐடியா வந்துடுது அவங்களுக்கு. இன்றைக்கி நமக்கு இருக்கிற இந்த மைனர் ஒர்க்ஸ் இருக்குல்ல, பிளம்பிங்கு, இதுக்கெல்லாம் வந்து ஸ்கேட்டர்டாக இருந்த ஒரு அன்ஆர்கனைஸ்டு பிஸ்னஸாக ஏன் ஆர்கனைஸ்ட் ஆக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சூப்பராக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அர்பன் கம்பெனி இஸ் இன் இந்தியாவோட 4 கண்ட்ரியில் அடுத்து சிங்கப்பூரில், ஆஸ்திரேலியாவில், அந்த பக்கம் யுஏஇயில், அமெரிக்காவில் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 தே ஹேவ் லான்ச்ட் இன் யூஎஸ் அர்பன் கம்பெனியே. அப்போ ஒரு சாதாரணமாக அந்த மைனர் ஒர்க்ஸ் பார்க்கக்கூடிய நம்முடைய ஹேண்டிமேன்னு சொல்லுவாங்க, பிளம்பர், இது எலக்ட்ரிஷியன், பியூட்டிஷியன், இதெல்லாம் அது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக வளர்ந்து நிற்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது வந்து அதுவும் பெருமையாக இருக்குது. ஆரம்பத்தில் நானே என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, அந்த லோகோவெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த லோகோ பிராண்ட்லேயே மைண்ட் இருக்கிறதுனால நான் நினச்சிட்டேன் இது ஊபரோட தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இல்லை, இவங்க தனியான ஒரு கம்பெனி. தே ஆர் டூயிங் வெரி வெல். சீரீஸ் ஆஃப் ஃபண்டிங் எஃப் வரைக்கும் வந்துட்டாங்க. எஃப் சீரிஸ் வரைக்கும் ஃபண்டிங் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனம், அது ஜெட் வரைக்கும் கூட போகும், ஐபிஓ போயிடும் சார். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து பெரிய கஷ்டமான விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற பெரிய டிமாண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை, ஸ்கில்டு லேபர்ஸும் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது. இன்னும் அது ஒரு ஆர்கனைஸ்டாக போகும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு இடையில அவங்களுக்கு பியூட்டிஷியன்ஸுக்கு வந்து கமிஷனு, அவங்கள ஆன்போர்டு பண்ணுறதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள், அதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு. அதையும் சூப்பராக ஹேண்டில் பண்ணி தே ஆர் ஸ்டாண்டிங் நவ். ஒரு 3 ஃபவுண்டர்ஸோட ரொம்ப பெரிய கம்பெனி வளர்ந்து நிற்கிறாங்க. நம்ம உண்மையாகவே அது நம்ம கவனிக்க வேண்டிய கம்பெனியில் அது ஒன்று அர்பன். இப்போ நான் அர்பன் கிளாப் பற்றி, அர்பன் கம்பெனி பற்றி நான் சொல்கிறேன் நான். அதாவது இன்னும் 5 வருஷத்தில் எதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பீப்புள் டிபெண்டன்சி வந்து ரொம்ப, அதாவது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கிடைக்க மாட்டான்னு நினைக்கிறோம், அதெல்லாம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸில் வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறும். ஏஐ வந்துருச்சுன்றோம். க்ரியேட்டிவான பீப்புளுக்கும் ஒன்றுமே இல்லை. ஒரு க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் எழுதுறதுக்கு ஆட்களான கூட்டம் ஜாஸ்தியாக போகுது. உணவு, அதை நம்ம வீட்டு வேலைக்கான ஆட்கள்லாம் இப்போ இன்றைக்கி வந்து ஆர்கனைஸ்டாக இல்லை, அது அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. வீட்டு வேலைக்கு மாதம் வேலைக்கு ஆள் வர்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ அதுக்கான கம்பெனிகள் வந்துடும். நம்ம எதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுபிடின்னு தமிழ் ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா அதை இதை புடி அப்படின்னு ஒருத்தனை சொல்கிறவனை தான் எடுபிடின்னு சொல்லுவாங்க. அந்த எடுபிடி வேலைக்கான
ஆட்கள் குறைவாக இருக்கிறதுனால அதுக்கு ஒன்று ரோபோ வரும், இல்லைன்னா அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ரொம்ப கண்டிப்பாக ரோபோன்றது வீட்டில் ஒரு பாட்டாக இருக்க போகுது சார் கூடிய சீக்கிரம். எப்படி வந்து அலெக்ஸா எந்த காலத்துலேயோ சுஜாதா எழுதுன மாதிரி தான் நடக்கும். ஆமாம் கண்டிப்பாக. ஸோ சுஜாதா வந்து அந்த விஷனரி பார்த்தீங்கன்னா அவர் அதாவது 1990s வந்து அவர் திங்க் பண்ணியிருக்காரு ரோபோன்ற கான்செப்டை வந்து. ரோபோ வீட்டில் என்ன செய்யும், அதை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும். அவர் அந்த கதையில் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாருன்னா, காலையில் எழுந்தோடனே காஃபி வந்து ரோபோ எடுத்து வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷனரி லெஜெண்ட்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம். சுஜாதா மாதிரி ஆட்கள்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்போது. ஸோ இப்போது அந்த அர்பன் கம்பெனியில் பேசும்போது அதான் சொல்கிறேன், அதாவது எதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து டிமாண்டாக இருக்க போதோ, எதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்கேர்சிட்டியாக இருக்க போதோ அதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்கேர்சிட்டி தான் நாளைக்கு பிஸ்னஸ் ஆக போகுது. அது வந்து தண்ணி உட்பட. நான் துபாய் போயிருக்கும்போது ஆக்சிஜன், பியூர் ஆக்சிஜன் ஒரு தொழில். எக்ஸாக்ட்லி. ஸோ ஸ்கேர்சிட்டி இஸ் யுவர் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் வேர்ல்டு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, டெல்லியில் உள்ள ரியல் எஸ்டேட் வேல்யூ அடி வாங்கிட்டே இருக்கு. டெல்லி ரியல் ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க. போனால் கூட அதே டெல்லிக்கு வெளியில் குர்காவெல்லாம் பெருசாலாம் அந்த பக்கம் நோய்டா குர்காவெல்லாம் டெவலப் ஆகுதுங்க. இன்சைட் டெல்லி த ப்ரைஸஸ் ஆர் நாட் கான் ஹை பிகாஸ் ஆஃப் தி பொல்யூஷன். இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பிஸ்னஸ் இப்போ ஸ்கேர்சிட்டி என்ன அந்த இடத்துல நீங்கள் பொல்யூஷன் குறைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த வாங்கி வச்சிங்கன்னா அந்த பக்கம் வளரும். இந்த பக்கம் பொல்யூஷனை குறைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரியெல்லாம் முடிவுகள் எடுப்பாங்க. அப்போ பியூர் ஏருங்கிறது ஒரு ஸ்கேர்சிட்டி ஆகுது, அங்கே அதை விற்கலாம். இது வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கும், ஆனால் உண்மையாக நடப்பு அதுதான். ஏதாவது கான்செப்ட் சொல்லுங்கள் பிஸ்னஸ் பற்றி. நான் வந்து ஒரு புக்கை பற்றி சொல்ல நினைக்கிறேன். சொல்லுங்கள். 59 செகண்ட்ஸ்னு ஒரு புக்கு, ரிச்சர்ட்ஸ் வைஸ்மேன் அப்படின்ட்டு. அவர் அந்த புக்கு வந்து உண்மையாக படிக்கிறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்னென்னா 59 செகண்டில் உங்கள் லைஃப்பை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது. என்ன 59 செகண்டில் மாற்றிக்க முடியுமானா, சில விஷயங்கள் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்குறேன். 90 செகண்டில் ஒரு ரீல் பார்க்குறோம், அந்த ரீலில் ஒரு 3 விஷயங்கள், லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கு ஒரு 3 விஷயம், நீ டெவலப் ஆகணும்னா 10 விஷயம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாலே ஒரு ஆள் ஜெயிச்சிருவான். அது மாதிரி இவர் என்ன சொல்கிறேன்னா, 59 செகண்ட் உட்காந்து திங்க் பண்ணு, நல்லா மாற்றிக்க முடியும். அவர் என்ன அடிப்படையாக என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு வாழ வந்திருக்கோம், ஹாப்பியாக இருக்கிறதுக்காக வாழ வந்திருக்கோம். ஹாப்பினஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கரெக்ட். சொந்த சம்பாத்தியத்தில் ஏதாவது ஒன்று சம்பாதிச்சு அதை ஹாப்பிக்காக செலவு பண்ணி பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்கிறதே ஹாப்பின்னு மாற்றிக்காதீங்க, அது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது நான் யோசிக்கிறேன், இப்போ ரத்தன் டாட்டா பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். உண்மையாகவே அந்த மனுஷன் ஹாப்பியாக இருந்திருக்காரு. கூட இருந்த இரண்டு நாய்களை வந்து ரொம்ப அழகாக வளர்த்துருக்காரு. அதுக்கு தெரியவே தெரியாது, அந்த நாய்க்கு தெரியவே தெரியாது. ஒரு போய் ஒரு விருது வாங்குறதுக்காக போகிறாரு, நமக்கு உடம்பு சரியில்லை, நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அந்த விருதையே போகிறதையே கேன்சல் பண்ணுறாருன்னு பக்கிங்ஹாமில் கொடுத்த விருதையே கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருந்தார் ரத்தன் டாட்டா. அப்போ அவரோட ஹாப்பினஸ் எதில் இருந்திருக்குன்னா, இதுக்கு உதவுறதுலாம் இருந்திருக்கே தவிர எனக்கு அந்த விருது மேலே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஹாப்பினஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்றது 59 செகண்ட்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பார்வையாளர்கள் வந்து படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை அது நீங்கள் அதை பற்றின ஜிஸ்ட் ஏதாவது கிடச்சா கூட பார்க்கலாம். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன் சார். நம்மள வந்து இப்போ சர்ச் இன்ஜின் என்னாவே கூகுள் தான் ஞாபகம் வரும், இல்லை மைக்ரோசாஃப்ட்டு, அப்புறம் பிங்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. பெர்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்குது சார். அது ஏஐ பேஸ்டு கூகுள் சர்ச். பெர்ப்ளெக்சிட்டி வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் ஃபவுண்ட் பண்ணுறாரு. அது அதில் ஆமாம், பெர்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு சர்ச் பண்ணும்போது. நம்ம வந்து கூகுளில் வந்து என்னென்னா, இது வந்து தோண்ட வந்துகிட்டே இருக்கும் கூகுள். தேர் இஸ் கன்க்ளூஷன் எடுக்க முடியாது கூகுளில். ஒரு பிஸ்னஸை சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஆகுனா கன்க்ளூஷனே வராது. பெர்ப்ளெக்சிட்டியோட சர்ச் இன்ஜினோட மாடலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குது. நானே பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டேன். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அது ஆன்சர் கொடுக்குது. நம்மளுக்கு வேலை வந்து கம்மியாக சர்ச் இன்ஜினோட ஆன்சராக இருக்குது தவிர அது வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குதில்ல. கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு என்னென்னா ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் கூகுளில் இருக்கிற அதுக்கு இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுது. இருக்குது நல்லவங்க யாருன்னு சொன்னால் ஒரு 50 பேரை காட்டி நீ யாரை வேணால் சூஸ் பண்ணிக்கோ, லிஸ்ட்டு கொடுக்கும். ஆனால் பெர்ப்ளெக்சிட்டி வந்து இல்லை இதுதான் கரெக்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்ச்சிங் டெல் மீ தி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் சென்னைன்னு போட்டால் லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் கொடுக்காது. இந்த ரெஸ்டாரண்ட் பெஸ்ட் பிகாஸ் இங்கே வந்து உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்குது, இது ஹைஜீனிக்காக இருக்கும், இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்றது பெர்ப்ளெக்சிட்டியில் ஏஐ பேஸ்டு நினைக்கிறேன். அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால் இனிமேல் வந்து சர்ச் இன்ஜின் நீங்கள் எதனா பண்ணணும்னா இந்தியன்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புவது, தமிழ்நாட்டு பீப்புள் சொல்லுவது பெர்ப்ளெக்சிட்டி இந்த இது வந்து சர்ச் இன்ஜினை ஏஐ பேஸ் சர்ச் இன்ஜினை சர்ச் பண்ணுங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸும் அதோட கிளாரிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ இந்த பிஸ்னஸ் அரட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசுகிறதுனால ஒரு சின்னதாக தாட் ப்ரோவோக் ஆகிருக்கும் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு. இதே மாதிரி நல்ல விஷயங்கள் தான் நாங்கள் பிஸ்னஸ் அரட்டையில் இதுக்காக நாங்கள் பின்னாடி ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் பார்த்து பயன்பெறுமாறு அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.